இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சம் செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துட போகிறாங்க. செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது ப்ராப்பர்ட்டியா இல்லையான்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து PDV ப்ளஸ் VDP இது வந்து ப்ராப்பர்ட்டியா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது டிஃபரன்ஷியல் ஆஃப் PV போட்டிங்கன்னா UV என்ன UDV ப்ளஸ் VDU அப்படின்னு வரும் இல்லையா டிஃபரன்ஷியலில். அது இப்போ இந்த மாதிரி இருக்கிறத இப்படி எழுதலாம், டிஃபரன்ஷியல் ஆஃப் PV. ஸோ இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் வெறும் PDV ப்ராப்பர்ட்டியா இல்லையா? வெறும் PDV வந்து ப்ராப்பர்ட்டியா இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து இதில் வந்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஆர் ரிலேட்டட். இந்த ரிலேஷன் தெரிஞ்சாதான், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் தெரிஞ்சாதான் நம்ம அதோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் எ ப்ராப்பர்ட்டி. PDVன்றது நாட் எ ப்ராப்பர்ட்டி. அதே போல் VDP அதுவும் நாட் எ ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் ரிலேஷன் சொன்னால் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் V/T dP ப்ளஸ் PdV/T P/T இது ப்ராப்பர்ட்டியா இல்லையா? இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இது we have to டோ இது M, இது MdP ப்ளஸ் NdVன்னு வச்சுக்கிட்டோன்னா ∂M/∂V at constant pressure equal to ∂N/∂P at constant volume. இதை வால்யூம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா P/T-யை வால்யூம் பொறுத்து டிஃபரன்ஷியேட்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1/T வரும். P/T-யை ப்ரெஷரை பொறுத்துனா இதுவும் 1/T வரும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால இந்த மொத்த ஈக்குவேஷன் வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டியா இல்லையான்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது மூலிமா. ஸோ ப்ராப்பர்ட்டியா இல்லையா, தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியா இல்லையான்றதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.